அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி காரணமாக வாழ்வையே மாற்றக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்கள்ல கிடைக்க இருக்கிறது, அதிலும் குறிப்பாக அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருந்து விலகி பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. புதன் 5ஆம் இடத்தில் அமர்வது என்பது அமோகமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விதமான பணிகளிலும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட புதனின் அமைப்பு காரணமாக நல்ல வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வது மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கின்றார். அவர் அறிவுக்கு மட்டும் அதிபதி இல்லை, வித்தைக்கும் அதிபதியாக செயல்படுகிறார். புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தை தருகிறது. அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கன்னியும் பார்க்கப்படுகிறது. நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருப்பதால் காலச்சக்கரத்தில் 3, 6 புதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடமாக பார்க்கப்படுகிறது. ஒருவருடைய அமைப்புல 3, 6 ஆகிய இடங்களில் புதன் சஞ்சரித்தால் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அவற்றில் இருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க. இது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு, திருப்பி போடக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஒருவருடைய எண்ணம் போல் வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்புல புதன் மிக சிறந்த கெட்டிக்காரராக இருக்கிறாருங்க. நீங்கள் சிந்திக்கக்கூடிய செயல் என்னவோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க புதன். நீங்கள் நல்ல விஷயங்களை நிறைய சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயம் அந்த நல்ல விஷயங்கள் பல மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தால் எதிர்மறையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை புதனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். அப்படி புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக சரியாக இல்லை என்றால் சில எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதனின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் அதே சமயம் அறிவு சுடரை கொடுப்பவராக இருக்கிறாருங்க புதன். வலுவாக இருந்தால் ஆராய்ச்சி உட்பட பல்வேறு விஷயங்கள்ல சாதனை புரியக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். சிலருக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட கல்வி அறிவை பெற இயலாத ஒரு சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் இந்த புதன் தாங்க. இது செல்வ செழிப்பு இருந்தால் மட்டும்தான் என்று அர்த்தம் கிடையாது. செல்வ செழிப்பு இல்லாதவர்களுக்கும் சற்று கல்வி அறிவுல பின்தங்கிய நிலையை பெறுவதற்கான வாய்ப்பு புதனினுடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது புதன் ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் மற்ற கிரகத்தோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் நிரம்பி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. மேலும் புதனை பொறுத்த வரைக்கும் புத்தியை குறிப்பவர் என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாது புதன் அறிவு, வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், இளமை, அழகு, கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சு திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க புதன். ஒருவருடைய வாழ்வுல புகழின் உச்சியை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் புதனுடைய அமைப்பு மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசி அவரது ஆட்சி வீடாகவும், கன்னி ராசி உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் இந்த வீடுகள் நட்பு வீடாக பார்க்கப்படுதுங்க. சிம்ம ராசி அதிநட்பு வீடாக பார்க்கப்படுகிறது. இந்த இடங்களில் புதன் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுப்பாருங்க. தற்போது நட்பு வீடான ரிஷப ராசிக்குள் நுழைகிறாருங்க. இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நட்பு வீடான ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த இடங்கள் அனைத்தும் பொதுவாகவே நன்மை தரக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மேசம், விருச்சகம், தனுசு இவருக்கு நல்ல இடமாக பார்க்க முடியாதுங்க. தற்போது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுவது மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கடகராசி இவரது பகை வீடாக பார்க்கப்படுதுங்க. கடகராசியில் சஞ்சரிக்கும் போது இயல்பை மீறிய பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது நட்பு வீடான ரிஷபராசிக்குள் புதன் செல்வதால் அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறந்த நன்மை தரக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று மீன ராசியில் அவர் நீச்ச நிலையில் சஞ்சரிப்பாருங்க. இந்த தருணங்கள்ல பெரிய அளவிற்கு நன்மை எதிர்பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட புதன் தற்போது நட்பு வீடான ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கிறாருங்க. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் புதன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியாக இருந்தாலும் கூட பாதிப்பு எதுவும் இல்லாத ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதன் காரணமாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக இருந்த பல சிரமங்கள் தற்போது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க புதன். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது திடீர் அதிர்ஷ்ட புதையல் கிடைத்து பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை குடும்ப ரீதியாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் சாதகமற்று இருந்தாலும் புதன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சில விஷயங்கள்ல நன்மை கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்புக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் இந்த புதன் பயிற்சியானது அமைகிறதுங்க. நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை புதன் உருவாக்கி கொடுக்கிறார். கடினமான கேள்விகளாக இருந்தாலும் கூட அவற்றை மிக சாதகமாக எளிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை விட மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறார். தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை சுமூகமான தீர்வுக்கு உள்ளாக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் 2ற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகளை கலைத்துறை ரீதியான விஷயங்கள்ல உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டம் முழுவதுமே பல சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுங்க. நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில சிறந்த முன்னேற்றம் கிடைக்குங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பல சிரமங்கள் தற்போது குறைந்து நீங்கள் நினைத்தபடி கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்க போகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் அமர்வது விவசாயம் சார்ந்த பணிகள் செழிக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறதுங்க. புதன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் கால்நடை அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆரோக்கியம் மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த புதன் பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு.